அருமையானவர்களே, இங்கே இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைப்பு, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவரை சந்திக்க முடியாமல், அவரை பார்க்க முடியாமல், அவருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் முடங்கி கிடந்த திமிர்வாதக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் தானாகவே இயேசுவை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தான். நடக்க முடியாதவன். அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவனே செய்ய முடியாதவன், செய்ய இயலாதவன். அப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலே இந்த காலத்திலே நீங்களும் நானும் பல சூழ்நிலைகளிலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்க முடியும், அதை அறிந்திருக்க முடியும். அல்லது நம்மை சார்ந்தோர் அப்படியாக இருப்பதை நம்ம அறிந்திருக்க முடியும். குடும்பத்திலே, பணித்தளத்திலே, போக்கிலும் வரத்திலும் இவ்விதமான ஜனங்களை, இவ்வித குணம் உடையவர்களை நாம் கண்டிருக்க முடியும். அவர்களுடைய அந்த இயல்பான நிலையை புரிந்து கொண்டு சிலர் உதவி செய்ய வருகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனம் முதல் சில வாக்கியங்கள் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். எங்கே உள்ளே கொண்டு போக? இயேசு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டிலே வெளியே ஜனங்கள் எல்லாமும் திரளாக இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளாகவும் ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த மனிதனுக்காக என்ன செய்கிறார்கள்? வீட்டின் மேலே ஏறி ஓடு பகுதிகளை பிரித்து அவ்வழியாக அந்த திமிர்வாதக்காரனை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவனை, இயேசுவின் அன்பை உணர வேண்டும் என்ற தவிப்பு உள்ளவனை, ஆனால் அவனுக்கோ அவனாக செய்ய முடியாது. அவனுடைய உள்ளங்களில் ஆர்வம் இருக்கிறது. சமாதானம் வேண்டும், குணம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இப்படியாக இந்த உலகத்திலும் அநேக ஜனங்கள் நமது கண்கள் காண, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிகிற அளவுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த உள்ளங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை அவனை சந்திக்கிறவர்களுக்கு சிலருக்கு வந்திருக்கிறதே. ஒரு 4 பேர் அவனை தூக்கி கொண்டு போனதாகவும், இயேசு இருக்கிற இடத்திற்கே அவனை எப்படியாவது எந்த முறையிலாவது தியாகம் செய்து மேலே ஏறி பிரயாசப்பட்டு அதற்கான கடுமையான முயற்சிகள் எடுத்து அவனை கீழே இறக்கி இயேசுவின் முன்பாக கொண்டு நிறுத்தி அவனுக்கு அவன் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார்களே. அருமையானவர்களே, இந்த குணம் எனக்கும் உங்களுக்கு வேண்டும். உதவி செய்து அதன் மூலம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவதும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர்கள் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் அடைவதை ஏற்படுத்தி கொடுப்பது. இந்த உதவி செய்யும் தொண்டு எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டாமா? இதுதான் மெய்யாகவே அதை பின்பற்றுவதற்கு அடையாளம். அருமையானவர்களே, அதை நாம் செய்ய இன்றே பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.